வெல்கம் டு கும்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி என்ன ரெசிபினா அரிசி பருப்பு சாதம். இந்த அரிசி பருப்பு சாதத்தை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு டம்ளர், அதாவது 1.25 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 3/4 டம்ளர் துவரம்பருப்பு. கோயம்புத்தூர் சைடில் காஞ்ச அவரைப்பருப்பு இருக்கு இல்லையா, அதை சேர்த்துப்பாங்க. நான் துவரம்பருப்பு நான் சேர்த்துருக்கேன். இந்த ரெண்டும் சேர்த்து நல்லா கழுவிட்டு ஊற வைங்க. ஏன்னா இந்த அரிசியில் மருந்து போடுவாங்க வண்டு விழுகாமல் இருக்கிறதுக்காக. அதுக்காக தான் அரிசியை முதல்ல கழுவிட்டு ஊற வைங்கன்னு சொல்கிறது. இப்போ நான் 2 கழுவிட்டேன். இப்போ நான் ஊற வச்சுக்கிறேன். அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ 100 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, நல்ல பழமான தக்காளி, கொஞ்சமாக பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, 3 பட்டை, 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் சீரகம். இந்த மசாலாவை எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். சின்ன வெங்காயம் தக்காளியும் அரைக்க வேண்டாம், அது தாளிக்கிறதுக்கு நான் வச்சுருக்கேன். இதை மட்டும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சாதத்தை திடீர்னு வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டால் உடனே ஒரு அரை மணி நேரத்தில் செஞ்சிடலாம். அவ்வளோ சீக்கிரமாக செய்யலாம் இந்த சாதத்தை. அதாவது இப்போ அடுப்பை ஆன் பண்ணி நான் குக்கரை வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் கடலெண்ணெய், 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு. இப்போ அரை ஸ்பூன் சீரகம் நான் சேர்த்துருக்கேன். இப்போ நான் கொஞ்சமாக கடுகு நான் சேர்த்துக்கிறேன். இந்த 2 சேர்ந்து நல்லா பொரியட்டும். இப்போ பொரிஞ்ச பிறகு 2 பிரிஞ்சி இலை, 2 பச்சை மிளகா, இதுவும் நல்லா பொரிஞ்ச பிறகு நான் வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாத்தையுமே நான் சேர்த்துருவேன். இதை 2 சேர்ந்து நல்லா வதங்கட்டும். என்னடா எல்லாத்தையும் தக்காளி கூட வெங்காயத்தை போடுறாங்களேன்னு நினைக்க வேண்டாம். இந்த சின்ன வெங்காயம் நல்லா வெந்துடும். இந்த மஞ்சத்தூள் போடுறேன் அரை ஸ்பூன். இந்த மஞ்சத்தூள் நான் வீட்டிலேயே அரைச்ச மஞ்சத்தூள், கடையில் வாங்கலை. இது கூட நான் அரை ஸ்பூன் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் தக்காளி வேகிறதுக்காக நான் சேர்த்துருக்கேன். இப்போ நான் இஞ்சி பூண்டை நான் அரைச்சி வச்சுட்டேன். இப்போ நல்லா வெந்துட்டுருக்கு. இது கூட அரை ஸ்பூன் தனி மிளகா தூள் சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா வதங்கின பிறகு நான் அரைச்சி வச்ச மசாலாவை, அதாவது இஞ்சி பூண்டு மசாலாவை இது கூட நான் சேர்த்துக்க போகிறேன். இந்த இஞ்சி பூண்டு மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கட்டும். நிறைய பேர் என் வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமைக்கிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இப்போ நான் அரிசியும் பருப்பும் நான் சேர்ந்து இது கூட நான் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கிளறி கொடுங்க. கிளறி விட்ட பிறகு அப்புறமா 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போ நான் மொத்தமாக அரிசியும் பருப்பும் சேர்த்து 2 டம்ளர் ஆக மொத்தம் 2 டம்ளர் எடுத்திருக்கேன். அதுக்கு 4 டம்ளர் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணியை சேர்த்துன பிறகு உப்பு காரம் பார்த்துக்கலாம். இப்போ எனக்கு உப்பு பத்தலை, அரை ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். நான் முதல்ல கொஞ்சமாக போட்டிருக்கேன். இப்போயும் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இதுவே போதுமான அளவு. இப்போ இதை 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த அரிசி பருப்பு சாதத்தை வீட்டில் பசங்க பசிக்கவே இல்லைன்னு சொன்ன பசங்க இந்த சாதத்தை செஞ்சு வச்சா அந்த வாசத்துக்கு அம்மா உடனே சாதம் போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட பிடிவாதம் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இந்த சாதம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சாதத்தை ஒரு கிண்டிட்டு நல்லா பரட்டிட்டு இதில் நெய் ஊற்றி சாப்பிட்டா அப்படி இருக்கும் இந்த சாதம். இது மாதிரி வீடியோஸ்க்கு என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.